கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கலப்பு திருமணம் செய்தவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு அவரது குடும்பத்தினரே காரணம் என்று மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். பெருவப்பூரை சேர்ந்த பழனிசாமி மகாலட்சுமி என்பவரை காதலித்து கலப்பு திருமணம் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பழனிசாமி குடும்பத்தினர் அவரை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பழனிசாமி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு பழனிசாமியின் குடும்பத்தினரே காரணம் எனவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எஸ்பியிடம் மகாலட்சுமி புகார் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் கோயிலில் மாசி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. உற்சவர் பொலிந்து நின்ற பிரான் சிறப்பு அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு குதிரை வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அவுலியா நகரில் நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தில் சிவகங்கை, தஞ்சை, ராமநாதபுரம், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 44 குதிரைகள் பங்கேற்றன. 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற குதிரைகளுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோப்பைகள், ரொக்கப்பணம் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. உலக மகளிர் தினத்தையொட்டி நெல்லை மாவட்டம் இடிந்தகரையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நடுக்கடலில் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். திமுக வர்த்தகர் அணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் 5 மீன்பிடி படகுகளில் கடலுக்கு சென்ற பெண்கள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து மைசூர் செல்லும் தொரப்பள்ளி சாலையில் யானை முகாமிட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் பயணிக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் முதுமலை வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுகிறது. இதனால் வனவிலங்குகள் அடிக்கடி சாலையை கடந்து நீர்நிலைகளுக்கு செல்கின்றன. அந்த வகையில் தொரப்பள்ளி சாலையை யானை ஒன்று கடந்து சென்றது. வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் அந்த யானையை புகைப்படமும் வீடியோவும் எடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 3 பிரிவுகளில் மாட்டு வண்டி, 2 பிரிவுகளில் குதிரை வண்டி பந்தயம் நடந்தது. முன்னதாக அமைச்சர் மெய்யநாதன் பந்தயத்தை தொடங்கி வைக்க முயன்ற போது பட்டாசு வெடிக்கப்பட்டது. இதில் மாடு ஒன்று மிரண்டு ஓடி முட்டி தள்ளியதில் வசந்த் என்பவர் காயமடைந்தார். 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவிலில் மாசி பெருந்திருவிழாவை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காப்பு கட்டிய பக்தர்கள் நத்தம் அம்மன் குளத்தில் சென்று சிறப்பு பூஜைகள் செய்து பால் குடங்களை சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தனர். அவர்கள் கோயிலை அடைந்ததும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்தே அரசு பேருந்து சேவை இல்லாத வழித்தடத்தில் புதிதாக மகளிர் விடியல் பயண பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. செம்பனார் கோயிலில் இருந்து பரசலூர், இளையாளூர், வடகரை வழியாக மயிலாடுதுறை செல்லும் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் தானே ஓட்டிச் சென்றார். பொதுமக்கள் பேருந்துக்கு பூத்தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு 3 கோடி ரூபாய் செலவில் கோயில் கட்டப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது. கரசமங்கலத்தில் கட்டப்பட்ட கோயிலில் கடந்த 2 நாட்களாக யாகசாலை பூஜைகள், விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி மற்றும் கணபதி ஹோமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள், அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.